Dear students, good morning to all. Kinds of clauses and kinds of phrases ஒரு சாப்டரா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அந்த ஆர்டர்ல adverbial clause and adverbial phrase பார்க்க போறோம். Before starting the session, last classல adjective clause, adjective phrase பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு சின்ன தப்பான ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அட்ஜெக்டிவ் தான் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யும் சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்லை, நவுன் கூட காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யும். நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ல டீடைலா பார்த்துருக்கோம். ஹி இஸ் மை டீச்சர், அவர் என்னுடைய ஆசிரியர். மை டீச்சர் காம்ப்ளிமெண்ட். டீச்சர் என்னது? நவுன். மை கூட வேண்டாம், ஈஸியா டீச்சர். ஏவும் அட்ஜெக்டிவ் தான், டிட்டர்மைனர் இல்லையா? ஏவும் அட்ஜெக்டிவ் தான், மையும் அட்ஜெக்டிவ் தான். ஹி இஸ் மை டீச்சர், மை டீச்சர். டீச்சர்ன்றது காம்ப்ளிமெண்ட், நவுன் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யுது. ஹி இஸ் ஹாப்பி, அவர் சந்தோஷமாக இருக்கிறார். ஹாப்பின்றது அட்ஜெக்டிவ், காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யுது. ஸோ நவுன் தான் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யும், அட்ஜெக்டிவ் தான் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யும் கிடையாது. அட்ஜெக்டிவும் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யும், நவுனும் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யும். இன்னும் டீட்டெயிலாக சென்டென்ஸ் பேட்டர்னில் எதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் காம்ப்ளிமெண்ட் வேலை செய்யும்னு சொல்லிட்டு எழுதிக்கும் சொல்லிருக்கோம். புரியுதா? கிளாஸ் கவனிங்க. ரைட். இப்போ இந்த சாப்டர் நல்லா புரியணும்னா காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் கிளீனாக புரியணும், தப்பு இல்லாமல். அப்புறம் கிளாஸ்னா என்ன, ஃப்ரேஸ்னா என்னன்னு தெரியணும். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல வர்ப் இருந்தா கிளாஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல வர்ப் இல்லாட்டா ஃப்ரேஸ். இது நல்லா மனசுல படியணும். இது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இல்ல, நல்லா புரியலன்னா இந்த அட்வர்பியல் கிளாஸ், அட்வர்பியல் ஃப்ரேஸ், பின்னாடி நடத்த போற கிளாஸ் அனாலிசிஸ் எதுவுமே புரியாது. எதுவுமே புரியாதா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் சார் மேல தான் கோவம் வரும். அதனால நடத்தினதை புரிஞ்சுக்கோங்க. சரி, சென்டென்ஸ் பார்க்கலாம். The servant applied for a leave due to sickness. Due to sickness என்ன அர்த்தம்? Due to னா அதன் காரணமாக அர்த்தம். ஃப்ரேஸஸ் எழுதி போட்டுருக்கோம் மீனிங்கோட, காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்ல. Due to sickness, உடல்நிலை சரியில்லாத காரணமாக வேலைக்காரர் விடுப்புக்கு விண்ணப்பித்தார். இது மெயின் கிளாஸ், இது ஃப்ரேஸ். சிம்பிள் சென்டென்ஸ், அதான் தெரியும் நமக்கு. வேலைக்காரர் ஏன் விடுப்புக்கு விண்ணப்பித்தார்? வர்ப்பை பார்த்து கேளுங்க. ஏன் விடுப்புக்கு விண்ணப்பித்தார்? டியூ டு சிக்னஸ், உடல்நிலை சரியில்லாத காரணமாக. ஸோ மெயின் கிளாஸ் இருக்க வர்ப்பை பார்த்து ஏன் அப்படி கேள்வி கேட்டா வரப்போது டியூ டு சிக்னஸ், உடல்நிலை சரியில்லாத காரணமாக. வர்ப்பை பார்த்து ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, இந்த 4 கேள்வி கேட்டா வரப்போது அட்வர்ப். ஸோ டியூ டு சிக்னஸ்ன்றது அட்வர்போட வேலையை செய்யுது. ஒரே ஒரு வேர்டா இருந்தா அட்வர்ப். எத்தனை வேர்டு பாருங்க, மோர் தேன் ஒன் வேர்டு. டியூ டு சிக்னஸ் மோர் தேன் ஒன் வேர்டா இருந்தா ஒன்று கிளாஸா இருக்கணும், அல்லது பிரேஸா இருக்கணும். அந்த மோர் தேன் ஒன் வேர்ட்ல அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல வர்ப் இருந்தா கிளாஸ், வர்ப் இல்லாட்டா பிரேஸ். டியூ டு சிக்னஸ்ல வர்ப் இருக்கா பாருங்க, இல்ல. அப்போ வர்ப் இல்ல, இதனால பிரேஸ், அதனால இது பிரேஸ். என்ன பிரேஸ் இது? இது அட்வர்போட வேலையை செய்யுது, அதனால அட்வர்பியல் பிரேஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. servant applied for a leave because he was sick. வேலைக்காரர் விடுப்புக்கு விண்ணப்பித்தார். ஏன் விண்ணப்பித்தார்? ஏனென்றால் he was sick, அவர் உடல்நிலை சரியில்லாதவராக இருந்தார். ஸோ வர்ப்பை பார்த்து ஏன்னு கேள்வி கேட்டா இந்த பதில் வருது. வர்ப்பை பார்த்து ஏன்னு கேள்வி கேட்டா வர பதில் அட்வர்ப். அந்த அட்வர்ப் மோர் தேன் ஒன் வேர்டு இருக்கு. அப்போ மோர் தேன் ஒன் வேர்டா இருந்தா ஒன்று கிளாஸா இருக்கணும், அல்லது பிரேஸா இருக்கணும். இந்த மோர் தேன் ஒன் வேர்டு வர்ப் இருக்கா பாருங்க, சிக்ன்ற வர்ப் இருக்கு இல்லையா? அதான் கலர் மாற்றி அண்டர்லைன் பண்றேன், ரவுண்ட் பண்றேன். சாரி, சிக் ஒரு அட்ஜெக்டிவ், வாஸ்ன்ற வர்ப் இருக்கு. ஸோ மோர் தேன் ஒன் வேர்ட், இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல வர்ப் இருக்கு. அப்போ இது கிளாஸ் என்ன வேலை செய்யுது? அட்வர்போட வேலை செய்யுது, அதனால அட்வர்பியல் கிளாஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. she had gone to her place of birth. அவள் பிறந்த ஊருக்கு அவள் சென்றிருக்கிறாள், பிறந்த இடத்துக்கு அவள் சென்றிருக்கிறாள். வர்ப்பை பார்த்து கேளுங்க, எங்கே சென்றிருக்கிறாள்? to her place of birth, அவள் பிறந்த இடத்துக்கு சென்றிருக்கிறாள். வர்ப்பை பார்த்து எங்கேன்னு கேள்விக்கிட்டா வருவது அட்வர்ப். அந்த அட்வர்ப் ஒரே ஒரு வேர்டா இருந்துன்னா அட்வர்ப் சொல்ல போறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டா இருந்தா ஒன்று கிளாஸ் அல்லது பிரேஸ். மோர் தென் ஒன் வேர்ட் இருக்கு. டு ஹர் பிளேஸ் ஆஃப் பர்த், மோர் தென் ஒன் வேர்ட் இருக்கு, ஆனா வர்ப் இல்லை. வர்ப் இல்லை, பிரேஸ். இது அட்வர்போட வேலையை செய்யுது, அதனால அட்வர்பியல் பிரேஸ். அதே சென்டென்ஸ் இங்க பாருங்க. she has gone where she was born. அவள் எங்கே பிறந்தாளோ அங்கே சென்றிருக்கிறாள். வர்ப்பை பார்த்து கேளுங்க. has gone, சென்றிருக்கிறாள். எங்கே சென்றிருக்கிறாள்? where she was born, அவள் எங்கே பிறந்தாளோ அங்கே சென்றிருக்கிறாள். நல்லா கவனிங்க. where she was born அவள் எங்கே பிறந்தாளோன்னு அர்த்தம் இல்லை, அவள் எங்கே பிறந்தவளாக இருந்தாளோன்னு அர்த்தம். born அப்படின்றது வர்பு கிடையாது, அட்ஜெக்டிவ். நிறைய சொல்றோம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல. bornறது வர்பு கிடையாது, இந்த சென்டென்ஸ்ல was தான் வர்பு. புரியுதா? where she was born, அவள் எங்கே பிறந்தாளோ அங்கே சென்றிருக்கிறாள்.
வர்ப்பை பார்த்து எங்கேன்னு கேள்வி கேட்டால் வேர் யூ ஆர் பார்ன்னு பதில் சொன்னோம். எங்கேன்னு கேள்வி கேட்டால் ஒரு பதில் அட்வர். அந்த அட்வர் ஒரு வேர்டாக இல்லை, மோர் தேன் ஒன் வேர்டாக இருக்குது. மோர் தேன் ஒன் வேர்டாக இருந்தாலே ஒன்று கிளாஸாக இருக்கணும் அல்லது ஃப்ரேஸாக இருக்கணும். வர்ப்பு இருந்தால் கிளாஸ், வர்ப்பு இல்லாட்டா ஃப்ரேஸ். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் வர்ப்பு இருக்குது, அதனால இது கிளாஸ். என்ன வேலை செய்யுது? அட்வர்போட வேலை செய்யுது. அப்போ இது அட்வர்பியல் கிளாஸ். அடுத்தது, அவர் டீச்சர் ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் அன் ஈஸி மெத்தட். எங்களுடைய ஆசிரியர் எளிமையான முறையில் விளக்கி இருக்கிறார். வர்ப்பது ஹஸ் எக்ஸ்பிளைன்ட், விளக்கி இருக்கிறார். இந்த வர்ப்பை பார்த்து கேள்வி கேளுங்க. எப்படி விளக்கி இருக்கிறார்? இன் அன் ஈஸி மெத்தட், ஒரு எளிமையான முறையில் விளக்கி இருக்கிறார். ஸோ வர்ப்பை பார்த்து எப்படின்னு கேள்வி கேட்டால் வருவதில் அட்வர்ப். அந்த அட்வர்ப் ஒரே ஒரு வேர்டாக இருந்ததுன்னா அட்வர்ப், மோர் தேன் ஒன் வேர்டாக இருந்ததுன்னா அப்போ அட்வர்பியல். வர்ப் இருந்தால் அட்வர்பியல் கிளாஸ், வர்ப் இல்லாட்ட அட்வர்பியல் ஃப்ரேஸ். எங்களுடைய ஆசிரியர் எப்படி விளக்கி இருக்கிறார்? இன் அன் ஈஸி மெத்தட், எளிமையான முறையில். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வர்ப்பு, இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அட்வர்ப், இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் வர்ப்பு இல்லை, அதனால இது ஃப்ரேஸு. என்ன வேலை செய்யுது? அட்வர்போட வேலை செய்யுது. அப்போ இது அட்வர்பியல் ஃப்ரேஸ். இப்போ இங்கே பாருங்க, அதே அர்த்தம் இப்படி இருக்கு பாருங்க. அவர் டீச்சர் ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் ஸோ தட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. நாங்கள் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில், சுலபமாக புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு எங்களுடைய ஆசிரியர் விளக்கி இருக்கிறார். எங்களுடைய ஆசிரியர் எப்படி விளக்கி இருக்கிறார்? வர்ப்பை பார்த்து எப்படி விளக்கி இருக்கிறார்? so that we understand easily. நாங்கள் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியவாறு, சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் விளக்கி இருக்கிறார். ஸோ வர்ப்பை பார்த்து எப்படியும் கேள்விட்டாக வருவது அட்வர்ப். அந்த அட்வர்ப் மோர் தேன் ஒன் வேர்டாக இருக்குது. மோர் தேன் ஒன் வேர்டு இருந்தால் ஒன்று கிளாஸாக இருக்கணும் அல்லது ஃப்ரேஸாக இருக்கணும். இந்த மோர் தேன் ஒன் வேர்டில் வர்ப் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற வர்ப் இருக்குது. ஸோ வர்ப் இருந்தால் அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு என்ன பேர்? கிளாஸ்னு பேர். இப்போ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கிளாஸ், இது என்ன வேலை செய்யறது? அட்வர்போட வேலை செய்யுது. அப்போ இது அட்வர்பியல் கிளாஸ். அடுத்தது, ஐ ஷல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் இன் an hour. நான் அலுவலகத்திலிருந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் புறப்படுவேன். வர்ப்பது ஐ ஷல் ஸ்டார்ட், நான் புறப்படுவேன். எப்பொழுது புறப்படுவேன்? இன்னும் ஒரு மணி நேரத்தில். ஸோ வர்ப்பை பார்த்து எப்பொழுதும் கேள்விட்டா வருவது அட்வர்ப். அந்த அட்வர்ப் ஒரு வேர்டா இருக்கா, மோர் தேன் ஒன் வேர்டா இருக்கா? மோர் தேன் ஒன் வேர்ட். இன் an hour. மோர் தேன் ஒன் வேர்டா இருந்ததுன்னா ஒன்று கிளாஸாக இருக்கணும் அல்லது ஃப்ரேஸாக இருக்கணும். இந்த மோர் தேன் ஒன் வேர்டில் வர்ப் இருக்கா? இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் வர்ப் இல்லை, அதனால ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் என்ன வேலையை செய்யறது? அட்வர்போட வேலையை செய்யறது. அப்போ அட்வர்போட வேலையை செய்யறது இது ஃப்ரேஸ், அதனால அட்வர்பியல் ஃப்ரேஸ். இதே இடத்துல இந்த கிளாஸாக இருக்கு பாருங்க. I shall start from office after our office time is over. எங்களுடைய அலுவலக நேரம் முடிந்த பிறகு நான் அலுவலகத்திலிருந்து புறப்படுவேன். வர்ப்பது shall start, புறப்படுவேன். அப்போ பார்த்து கேளுங்க, எப்பொழுது புறப்படுவேன்? After our office time is over. எங்களுடைய அலுவலக நேரம் முடிந்த பிறகு நான் அலுவலகத்திலிருந்து புறப்படுவேன். அப்போ பார்த்து எப்பொழுதும் கேள்விட்டா வருவது அட்வர்ப். அந்த அட்வர்ப் ஒரே ஒரு வேர்டாக இருந்தால் அட்வர்ப். மோர் தேன் ஒன் வேர்டாக இருந்தால் ஒன்று அட்வர்பியல் ஃப்ரேஸ் அல்லது அட்வர்பியல் கிளாஸ். மோர் தேன் ஒன் வேர்டாக இருக்கு, வர்ப்பு இல்லை, அட்வர்பியல் ஃப்ரேஸ். மோர் தேன் ஒன் வேர்டு, வர்ப்பு இருக்கு, அதனால அட்வர்பியல் கிளாஸ். புரியுதா? சரி. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஷீட் அனுப்புகிறோம். ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு பிட்வீன் 8 PM and 10 PM படித்து காட்டுங்க. புரியுதா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட். நம்மளுக்கு ஒர்க் ஷீட் அனுப்புகிறோம், ஒர்க் புக் அனுப்புகிறோம், மெட்டீரியல் அனுப்புகிறோம். அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறோம், இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் நம்மள்ட்ட டியூஷன் ஃபீஸ் கட்டி படிக்கணும்னா எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் வீடியோ பார்த்தாலே புரியும். புரியுதா? சரி, குட் நைட் சொல்லிடலாமா? இன்னொரு கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட்.